அதிமுக பிளவுபட்டு விட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை தேர்தல் வெற்றி நிரூபிக்கும் என கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தான் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி விழுங்கிக் கொண்டிருப்பதாகவும், எச்சரிக்கையாக இருந்தால் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அது அதிமுகவுடைய நிலைப்பாடு. திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின். இது கூட்டணி கட்சிகள் நீங்க உசாரா இருந்தா உங்க கட்சியை காப்பாத்திக்கலாம், இல்லைன்னா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விழுகிவிடும். அவ்வளவுதான் நாங்க சொல்ல. இல்லைன்னா வேணும்னே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. தமிழகத்தில் சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்று கூறி கிட்டத்தட்ட 90% அம்மா மினி கிளினிக் திறந்தோம். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்து கொள்ள முடியாத முதலமைச்சர் திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கின்றார். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடன் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணியிருந்தாலும் மீண்டும் இந்த திட்டம் தொடரும், கொண்டு வரப்படும். இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் தான் இருக்குது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மூலமாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும்.